பார்த்துருந்தேன். இந்த பக்கம் சத்யராஜ், அந்த பக்கம் நயன்தாரா மேடம்னே 2 பேரும் பெரிய ஜாம்பவான்னா, நீங்க சொதப்பிடக்கூடாதுண்ணே அப்படின்னா கொஞ்சம் பயத்தை உருவாக்குனாங்க. சிவாஜி கணேசன் சார் கூட நடித்தாலும் சரி, எம்ஜிஆர் கூட நடித்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். அது சின்ன வயசில் எனக்குள்ள ஒரு எம்ஜிஆர் கூட நடிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சி நடித்தாலும் சரி, சிவாஜி கணேசன் ஐயா கூட நடிக்கிறதாலும் நான் பயப்படக்கூடாதுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ். நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், எல்லா டைலாக்கும் தமிழில் இருக்குப்பா, இது மேனுஃபேக்சரோங்கிறதுக்கு எனக்கு அர்த்தமும் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் மேனுஃபேக்சரோக்கு அர்த்தம் தெரியாது. மேனுஃபேக்சரோனா அட்டவணை அப்படிங்கிறது தெரியாது. அந்த வெறித்தனமாக பேசிட்டோம், அதில் முடிச்சிட்டோம். வந்து சம்பளத்தில் வரும்போது தான் நான் இப்போ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா, சினிமாவில் நிறைய சம்பளம் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். சத்யராஜ் நயன்தாரா கூட நடிக்கணும், நிறையா கொடுப்பாங்க அப்படி அடிச்சு போனால் ஒரு 3000 ரூபா கொடுத்தாங்களா, உடனே போய் மேனேஜர்கிட்ட வந்து இருங்கண்ணே போட்டு அந்த வவுச்சர் கையெழுத்து போடும்போது சொன்னார், பாண்டியண்ணே இன்றைக்கி இந்த 3500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு சைவரை சேர்த்துட்டு வாங்குவீங்க போனார். அவங்க கொஞ்சம் பயமுறுத்துதலோட நடத்துனாங்க. நான் வந்து பார்த்துருந்தேன், இந்த பக்கம் சத்யராஜ், அந்த பக்கம் நயன்தாரா மேடம்னே 2 பேரும் பெரிய ஜாம்பவான்னா, நீங்கள் சொதப்பிடக்கூடாதுண்ணே அப்படின்னா கொஞ்சம் பயத்தை உருவாக்குனாங்க. எனக்குள்ளே என்னென்னா, சிவாஜி கணேசன் சார் கூட நடித்தாலும் சரி, எம்ஜிஆர் கூட நடித்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். அது சின்ன வயசில் எனக்குள்ள ஒரு எம்ஜிஆர் கூட நடிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சி நடித்தாலும் சரி, சிவாஜி கணேசன் ஐயா கூட நடிக்கிறதாலும் நான் பயப்படக்கூடாதுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ். நான் பயப்பட மாட்டேங்க, நான் பண்ணிடுறேன் அப்படி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து அந்த டைலாக் பேசிட்டு வரும்போது ரோட்லையெல்லாம் நான் அந்த டைலாக் பேசிட்டு தெரிஞ்சேன். சேகரம்பூர் திட்ட வரும்போது இந்த சிக்னல் பிரிட்ஜ் ஏறி இறங்கி ஒரு சிக்னல் இருக்கும், அங்கே வந்து நான் பேசியிருக்கேன். சூர்யானா வந்துடுவானான்னு நயன்தாரா டைலாக்கு, சத்யராஜ் என்கிட்ட பேசுகிற டைலாக்கு, இந்த முத்துராமலிங்கம் இன்ஸ்பெக்டருக்கு, இதை 3யும் வண்டியில் இருந்துக்கிட்டே 3 கேரக்டர் நான் பேசும்போது பக்கத்தில் இருக்கவே என்ன நினைப்பான், சவுண்டா பேசிகிட்டு இருக்கேன், டக்குன்னு பக்கத்தில் இருக்கும் யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி நிச்சயமாக ஒரு உணர்வு வரும். நம்ம ஒருத்தர் யாரோ பார்த்த உடனே எல்லோரும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே சிக்னல் பார்க்குறாங்க. உடனே ஒரு வெக்கம் வந்துருச்சு, இப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசாமல் போயிட்டேன். ஆனால் அந்த சிக்னல் தாண்டவன திரும்பி மறுபடி பேசிட்டு தான் போய் வீட்டு வரைக்கும். அப்படி போனால் எனக்கு ஆங்கிலம் தெரியாது. மேனுஃபேக்சரோ அப்படின்னு அதில் ஒரு டைலாக் இருக்கும். நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், எல்லா டைலாக்கும் தமிழில் இருக்குப்பா, இது மேனுஃபேக்சரோங்கிறதுக்கு எனக்கு அர்த்தமும் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் மேனுஃபேக்சரோக்கு அர்த்தம் தெரியாது. மேனுஃபேக்சரோனா அட்டவணை அப்படிங்கிறது தெரியாது. தமிழில் என்னன்னு சொல்லிடுவோம் இல்லைண்ணே, அது மேனுஃபேக்சரோ தான் சொல்லி ஆகணும், அதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கண்ணே அப்படின்னு சொல்லி பூஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ அந்த சீனை எடுக்கும்போது அந்த டோர் திறக்கிறான்ல, நான் தான் திறக்கிறேன், வெளியே யார் நிற்கிறா, இருந்தமா நிற்பாங்க, நயன்தாரா. அந்த சீன் தான் சொல்ல வரேன். இந்த உதவியாளர் இருக்கிற அசோசியேட் டைரக்டரை அந்த டோருக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டேன், அங்கே நின்றுக்குங்க. ஸோ கேமரா அங்கே இருக்கும்போது என் ஃபேஸ் இங்கே இருந்தால் அங்கே நீங்கள் தெரிய மாட்டேங்க. நான் டைலாக் பேசிட்டே வர்றேன், மேனுஃபேக்சரோன்னு வரும்போது கரெக்டாக எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் எடுத்து கொடுக்க வேண்டிய வேலையே இல்லாமல் நானே பேசிட்டேன் அந்த வேகத்தில். மேனுஃபேக்சரர்ஸ் அங்கே வந்து அந்த வெறித்தனமாக பேசிட்டோம், அதில் முடிச்சிட்டோம். வந்து சம்பளத்தில் வரும்போது தான் நான் இப்போ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா, சினிமாவில் நிறைய சம்பளம் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிமே 5000 கொடுப்பான், சத்யராஜ் நயன்தாரா கூட நடிக்கணும், நிறையா கொடுப்பாங்க அப்படி அடிச்சு போனால் ஒரு 3000 ரூபா கொடுத்தாங்களா, உடனே போய் மேனேஜர்கிட்ட வந்து இருங்கண்ணே போய்ட்டு அட்லி தம்பி ஷார்ட் ஃபிலிம்லேயே 5000 கொடுக்குறாங்களே, நீங்கள் ஏதோ 3000 கொடுக்கலாம், சரிண்ணே ஒரு 500 சேர்த்து வாங்கிட்டு போங்கண்ணேன்ட்டார். அவர் அவ்வளோதான் பாஸ் பண்ண முடிஞ்சது இல்லையா, இங்கே வந்து இன்னும் கொடுக்குது. ஆனால் அந்த மேனேஜர் அந்த வவுச்சர் கையெழுத்து போடும்போது சொன்னார், பாண்டியண்ணே இன்றைக்கி இந்த 3500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு சைவரை சேர்த்துட்டு வாங்குவீங்க போனார். அது நடந்தது. அதனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபேஷன் சொல்கிறாங்களே, நான் நடித்தாலே போதும் எனக்கு காசு தேவையில்லைங்கிறவங்க வந்து தன் வயிறு நிரம்பியவர்கள். பசியில் இருக்க அப்படி சொல்லவே மாட்டான். அவங்க நடிகராக இருக்க முடியாது. சும்மா ஒரு ரோட்டில் ஒரு தொழிலதிபர் இருக்கார், இப்போ நம்ம தொழிலதிபர் இருக்கார், இவர் இந்த ஓனர் நடிக்கிறாருன்னா நடிப்பு ஆர்வம் இல்லைன்னா அவர் நடிக்க முடியாது. ஆர்வம் தான் நடிக்கணும். எவ்வளோதான் கோடீஸ்வரங்களோ அவங்களாம் சினிமாவில் வர முடியுதா? முடியாது. அதனால் இது பசித்தவன் தான் சாப்பிடுவான்.